தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாட்டின் பெரும்பாலான ஏற்றுமதிகள் ஆடைத்துறையில் தங்கியிருப்பதால் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கொள்கையால் நாட்டின் ஆடை தொழில் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் என தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தொடர்புடைய இறக்குமதி வரி கொள்கை பொருந்தும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய இறக்குமதி வரி கொள்கை மற்றும் அதன் விளைவாக நாட்டை பாதித்த பிரச்சினைகள் குறித்து இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் அரசாங்கம் ஒரு தீர்வை கோரியதாகவும் அதற்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவதற்காக அனைத்து அரசு நிறுவனங்களும் நிலையான கழிவு முகாமைத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள பிரதானிகளுக்கு அமைச்சு செயலாளரால் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கழிவுகளை முறையாக சேகரித்து அகற்றுவது மற்றும் கழிவு முகாமைத்துவ நடவடிக்கைகளை கண்காணித்தல் பற்றியும் அந்த சுற்றறிக்கையின் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி கடந்த வாரம் 25 ரூபாவிற்கும் குறைவாக காணப்பட்ட முட்டையின் விலை தற்போது 40 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பண்டிகை காலத்தில் முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கும் என விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் முட்டையொன்றின் விலை 50 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் முட்டைக்கான நியாயமான விலையை நிர்ணயம் செய்து முட்டை உற்பத்தியாளர்களையும் நுகர்வோரையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாக அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தபால் ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் நேற்று முதல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நிறைவடையும் வரை தபால் ஊழியர்களின் விடுமுறைகளை ரத்து செய்துள்ளதாக அஞ்சல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மணத்துங்கவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் பண்டிகை தினத்தன்று நாட்டில் உள்ள 3 தேவாலயங்கள் மற்றும் பிரபல ஹோட்டல்கள் உள்ளடங்கலாக 8 இடங்களில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டு பெருமளவானோர் கொல்லப்பட்டதுடன் மிக அதிகமானோர் படுகாயமடைந்து கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் எதிர்வரும் 20ஆம் தேதி கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் நிலையில் நாட்டில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் பாதுகாப்பை பலப்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். போசு சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவின் அறிவுறுத்தலின் பேரில் விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கடந்த 4ஆம் தேதி கத்திக்குத்து காயங்களுடன் இறந்தது தொடர்பான காவல்துறை விசாரணைகள் மற்றும் உள்ளக விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க தேவையான ஏற்பாடுகளை தயாரிப்பதற்காக நீதி அமைச்சு மற்றும் சிறைச்சாலைகள் துறையின் மூத்த அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார ஏற்கனவே அனைத்து விசாரணைகளையும் விரைவாக முடித்து சம்பந்தப்பட்ட குழுவிடம் அறிக்கை அளிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு ராஜகிரியவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளதுடன் பல தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன.
வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களை திருடி பகுதிகளை விற்பனை செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இளம் தம்பதி உட்பட 5 பேர் மோட்டார் சைக்கிள் உதிரி பாகங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக நவகமுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் முள்ளேரியா கல்வனம் உள்ள பகுதியில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 எனவும் மற்றொருவர் வெள்ளம்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் கையெழுத்தான பாதுகாப்பு ஒப்பந்தங்களுக்கு சீனாவுடன் பதிலளிக்க தொடங்கியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அந்த கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயக்குட இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்படி பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பாகிஸ்தானுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை சீனா ஏற்கனவே தொடங்கியுள்ளது. அத்தோடு 70 ஆண்டுகளாக இலங்கை எந்த நாட்டுடனும் இதுபோன்ற பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும் இது வரலாற்றில் மிக மோசமான துரோகம் ஜெயக்குட அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒப்பந்தம் கையெழுத்தானதன் மூலம் சீனா இலங்கையை ஒரு இந்திய அமெரிக்க நட்பு நாடாக கருத தொடங்கியுள்ளது என்றும் இதற்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய பாதுகாப்பு கூட்டணியை நிறுவ தொடங்கியுள்ளது என்றும் புபுது ஜெயக்குட மேலும் குறிப்பிட்டுள்ளார். வெலிகம பொருளகம பகுதியைச் சேர்ந்த தனது திருமணமான மகளை கடத்திய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட தந்தையொருவர் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மார்ச் 25ஆம் தேதி பதிவாகியுள்ளதுடன் கடத்தப்பட்ட பெண் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். பெண்ணின் கணவரை தந்தை ஏற்காததால் மகளை கடத்தி எல்படிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைத்ததாகவும் அவர் காவல்துறையினரிடம் குறிப்பிட்டுள்ளார். அந்த பெண்ணின் கணவர் போதை பழக்கத்துக்கு அடிமையானவர் என்றும் அவரை அந்த பழக்கத்தை விட்டுவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் அதில் கவனம் செலுத்தாததால் தந்தை கடத்தலை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. வாழைச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாவலடிக்கேணி நகர் பகுதியில் மகன் தாக்கியதில் தாயொருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்த 65 வயது மதிக்கத்தக்க பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தனது தாயுடன் வாழ்ந்து வந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 46 வயதுடைய மகன் தாக்கியதில் குறித்த பெண் உயிரிழந்துள்ளார். படர்நேக்க சர்வதேச விமான நிலையத்தில் BIA 1.6 கிலோகிராம் கொக்கெயின் போதைப் பொருளை கடத்த முற்பட்ட நபரை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து போலீசாரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி சுமார் 65.76 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சந்தேக நபர் வெளிப்படுத்திய தகவலுக்கு அமைய கொள்ளுப்பட்டியில் போதைப் பொருள் பெறுவதற்கு உதவிய நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. மகாபாகே போலீஸ் பிரிவின் வெளிசர பகுதியில் வீட்டின் முன் விளையாடி கொண்டிருந்த 3 சிறுவர்கள் மீது கார் மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த 3 சிறுவர்களில் ஒருவர் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இதேவேளை கண்டி பதியதலாவ வீதியில் பலகுள்ள செஞ்சிலுவை சங்கத்திற்கு அருகில் வீதியை கடக்க முற்பட்ட பெண் பாதசாரி மீது கார் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் அந்த பெண் பலத்த காயமடைந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் தம்புள்ளை குருநாகல் வீதியில் கொஸ்கேலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 76 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.